वन्दे गुरो श्री चरणारविन्दम् वन्दे गुरो श्री अनादिरादिर्गोविन्द सर्वकारणकारणम् चिन्तामणि प्रकटसद्मसुकल्पवृक्षा लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मीसहस्रशतसम्भ्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषाम् तमहं भजामि। वेणुपणन्तमरविन्ददलायताक्षम् वरावतं समसिताम्बुधसुन्दराङ्गम् कन्दर्पकोटिकमनीय विशेषशोभम् गोविन्दमादिपुरुषाम् तमहं भजामि। आलोलचन्द्रकलसद्वनमाल्यवंशी रत्नाङ्गदम् प्रणयकेलिकलाविलासम् श्यामं त्रिभङ्गललितं नियतं प्रकाशम् गोविन्दमादिपुरुषाम् तमहं भजामि। हरे राम हरे राम. நீங்க என்னை விட சிறந்த ஞானி ஆவீர்கள். நீங்க சுவாமி பிரபுபாதாவிற்கு வேண்டியவர். அவரோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உலக பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். இப்போது நேரம் வந்துவிட்டது சந்நியாசம் எடுக்க. மேலும் ஸ்ரீ கிருஷ்ணனின் செய்திகளை பரப்ப வேண்டும். அவரது ஆணைப்படி நான் இப்போது உங்களுக்கு சந்நியாசம் தருகிறேன். உங்களது சந்நியாச பெயர் ஸ்ரீ அபய் சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி. कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे. எவன் ஒருவன் இந்த நிலையற்ற வாழ்விற்கு அடிமையாகிறானோ, எவன் இந்த உலகத்தின் ஆசையில் பங்கு கொள்கிறானோ, அவன் தனது ஆன்மீக குருவிடம் செல்ல வேண்டும். அவர் அனைத்தும் அறிந்திருக்க வேண்டும். நல்ல கல்வி ஞானம் பெற மனதோடும் நற்சிந்தனையோடும் அவன் செல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் பூரணமடைய, தனது லட்சியத்தை அடைய இதையெல்லாம் கடந்து செல்வது மிகவும் அவசியம். தர்மத்தை கடைபிடிக்கும் குரு புதிய சிஷ்யனின் பழக்கங்களை ஒழுங்குபடுத்துவான். அதனால் ஒரு புதிய சிஷ்யன் கிருஷ்ண பக்தியை கடைபிடிப்பது அவரது போதனைப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகுந்த துன்பமானது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து மீண்டு வர ஏதாவது தீவிர முயற்சி நிச்சயமாக எடுக்க வேண்டும். நான் உறுதி அளிக்கிறேன், நீ கிருஷ்ணனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பார். உன்னை வாழ வைப்பதற்காக. அவரை அடைவதற்கு அனைவருக்கும் ஒரே வழி ஸ்ரீகிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்பதுதான். 16 வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. சுவாமிஜி, நான் ஸ்ரீ கேசவ மகாராஜுவின் சிஷியன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பிச்சை ஏற்பீங்களா? உண்மையை கூறப்போனால் நான் 2 நாளைக்குத்தான் வந்துள்ளேன். வேலை நிறைய இருக்கிறது. என்னால் அங்கே வந்து பிச்சையை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இங்கேயே பிரசாதத்தை வாங்கிச் செல்லுங்கள். நிச்சயம், எனது பாக்கியம். தங்கள் கருணை சுவாமிஜி. ஹரே கிருஷ்ணன். சுவாமிஜி, நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ரொம்ப காலமாக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அதனோட பலன் முன்னேற்றம் இதுவரை தெரியவில்லை. அதுவும் நல்ல விஷயம்தான். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எப்பவும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள். கிருஷ்ணனுடைய கருணை எப்பவும் நம்பி இருங்கள். அவர் உங்களுக்கு அருள் புரிவார். பகவானுடைய நாமம் சொல்லும் 10 வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சுவாமிஜி. இந்த புனிதமான பெயர் பகவான் கிருஷ்ணனிடமிருந்து வேறுபட்டது இல்லை. இருந்தாலும் இந்த பெயரை சுயநலத்துடன் ஏற்றுக்கொண்டால் நாம் இந்த புனிதமான பெயரின் கருணையை பெற முடியாது. சுவாமிஜி, இன்று உங்களிடம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அது எனக்கு பயனுள்ளதாக அமைந்தது. நானும் ஒரு குருவை தேடிக்கொண்டிருக்கிறேன். உலக பந்தத்திலிருந்து விடுபட நினைக்கிறேன். குருவின் வழிகாட்டுதல் வேண்டி நிற்கிறேன். தயவு செய்து நீங்கள் எனக்கு உபதேசம் தருவீர்களா? நிச்சயம். ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எப்போது பக்குவம் அடைவீர்களோ அப்போது தீட்சை செய்கிறேன். இல்லை, நீங்கள் அப்படி உபதேசம் செய்ய முடியாது. நமது கோவிலில் குரு மகாராஜா தான் உபதேசம் அளிக்க முடியும். எவருக்கு உபதேசம் பெற வேண்டுமோ அவர் கோவிலை தொடர்பு கொள்ள வேண்டும். உபதேசம் பெறுவதற்கான விண்ணப்பம் செய்ய வேண்டும். குரு மகாராஜா உங்களுக்கு உபதேசம் பெற தகுதி இருக்கு என்று அறிந்தால் உபதேசம் செய்வார். அப்படியா? இதுதானா விஷயம்? சுவாமிஜி, இந்த காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க சுவாமிஜி? நான் செல்கிறேன், பிருந்தாவன் செல்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்க இருக்கிறதால சொன்னீங்க. நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். ஏன், என்னாச்சு? ஒன்றுமில்லை. இப்படியே விருந்தாவன் செல்லலாம் என்று நினைத்தேன். உங்களுடைய உதவிக்கு மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்க வந்துட்டீங்களா? ஆமா மகாராஜா. சுவாமி மகாராஜ் எங்க? என்னாச்சு? ஏன் பேசாம இருக்கீங்க? நித்யானந்த், என்னாச்சு? குரு மகாராஜ், நாங்க கொஞ்ச நாளா ஆக்ரால இருந்த போது சில பேர் சுவாமி மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்கி நினைச்சாங்க. பரமானந்த் குரு கிட்ட எங்க மடத்துல இருந்து தான் தீட்சை பெற முடியும்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவரு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம புறப்பட்டாரு. நீங்க எனக்கு எத்தனை பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? என்னை விட சிறந்தவரு, ஞானி, குரு, நண்பரு. அவர் பெரிய குருவுக்கு பிரியமானவரு. ஸ்ரீ கிருஷ்ணரோட பேரை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வந்திருக்காரு. எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவரால் சன்னியாச உபதேசம் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? இது எத்தனை வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனா? குரு மகாராஜா, மன்னித்து விடுங்கள். நான் பெரிய தவறு செய்து விட்டேன், அதை அறிவேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? போய் தேடுங்க, சுவாமி மகாராஜ் எங்க? அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. எப்பவும் நினைவு வச்சுக்கோங்க, ஆன்மீக வாழ்க்கையில வைஷ்ணவ அபராதம் ரொம்ப பயங்கரமானது. எல்லாரும் போங்க, தேடுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க எல்லாரும் இந்த குத்தத்துக்கு துணையா இருந்தது பெரிய தப்பு, பெரிய பாவம். ஆமா மகாராஜா. சரி, நீங்க எல்லாரும் போங்க. ஹரிதாஸ் என்கிட்ட அனுப்புங்க. சரி மகாராஜா. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா குரு மகாராஜ்? ஹரிதாஸ், சுவாமி மகாராஜ் எங்கேன்னு தேடிப்பாரு. சுவாமி மகாராஜ் ஆக்ராவை விட்டு எங்கோ போயிட்டாரு. பரமானந்த் பெரிய தப்பு செஞ்சுட்டான். நான் அவரை பிருந்தாவன்ல ஒரு இடத்துல பார்த்தேன். பிருந்தாவன்ல பாத்தியா? ஆமா மகாராஜ். அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது, ஆனா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ போய் கண்டுபிடி. की जानी की बोले
জানি কি বলে তোমার ধামেতে হইনু শরণাগত তুমি দয়াময় পতিত পাবন পতিত তারণে রত তুমি দয়াময় পতিত পাবন পতিত তারণে রত ভরসায় আমার এই মাত্র না তুমি তো করুণাময় ভরসায় আমার பக்தி வேதாந்த சுவாமி எங்கே இருக்கிறார்? அங்க அங்கதான். हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण சுவாமி மகாராஜா, வாருங்கள். ஹரே கிருஷ்ண, வாருங்கள். ஹரே கிருஷ்ண. மகாராஜா, உங்களுக்கு நான் தீங்கு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏன், என்னாகிவிட்டது? ஆக்ராவில் இருந்தவர்கள் உங்களிடம் தீட்சை பெற நினைத்தார்கள். ஆனால் அது உங்களால் முடியாது என்று கூறிவிட்டேன். அது உண்மைதான். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். எங்கும் எதிலும் எதற்கும் ஒரு விதிமுறைகள் உண்டு. நீ எனக்கு தெரியப்படுத்தி விட்டாய். நீங்கள் என் காரணமாகத்தான் ஆக்ராவை விட்டு வந்து விட்டீர்கள் என்று எங்கள் குரு மகாராஜாவிற்கு தெரிய வந்ததும் என் மீது கோபம் கொண்டு உங்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க அனுப்பியுள்ளார். நீ எந்த தவறும் செய்யவில்லை. உன்னுடைய குரு மகாராஜ் மிகவும் புனிதமானவர். அதனால் அவர் என்னிடம் கருணை காட்டியுள்ளார். நான் எதற்கு ஆக்ராவை விட்டு வந்தேன் என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஒரு காரணம் இருக்கிறது. புதிய பணியை தொடர வேண்டும். என்ன யோசித்தேன் என்றால், நான் தனியாகவே எனது பணியை தொடரலாம் என்று இங்கு வந்துள்ளேன். ஆனால் குரு மகாராஜா உங்களை கோயிலுக்கு அழைத்து வர கூறியிருக்கிறார். நான் கோயிலுக்கு நிச்சயம் திரும்புவேன். உங்கள் குரு மகாராஜிடம் சில நாட்கள் கழித்து சந்திப்பதாக கூறுங்கள். நான் பகவான் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம். நீங்களும் என்னுடன் பிரசாதம் சாப்பிடுகிறீர்களா? சரி மகாராஜா. வாருங்கள். ஹரே கிருஷ்ண மதன் சார். ஹரே கிருஷ்ணா, எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? நியூ டெல்லி. ஆனால் கடந்த வாரம் தானே பம்பாயில் இருந்து வந்தீர்கள். இப்பொழுதே ஏன் புறப்பட வேண்டும்? எனக்கு வேலை இருக்கிறது. என்ன வேலை? உங்கள் குடும்பத்தை விட்டு விட்டீர்கள், வியாபாரத்தை நிறுத்திவிட்டீர்கள், பிருந்தாவனம் பகவான் திருவடிக்கு வந்து விட்டீர்கள், சன்னியாசி ஆகிவிட்டீர்கள். இப்போது இன்னும் என்ன வேலை மீதம் இருக்கிறது? அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பகவான் அருளால் கிடைத்திருக்கும் தீட்சையினால் எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. உங்கள் வயதை ஒத்தவர்கள் இங்கே விருந்தாவனம் தங்க வருகிறார்கள். அடுத்த பிறவி பயனை அடைய வருகிறார்கள். ஆம், ஆனால் அடுத்ததாக உங்களை பார்க்கிறேன். நான் தனிப்பட்டவன். எனது குரு என்னிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கதையை உலகம் முழுவதும் நான் பரப்ப வேண்டும். ஆம், அதை நான் அறிவேன். நீங்கள் இங்கே உங்கள் இறுதி காலத்தை கழிக்க வரவில்லை. ஈஸ்வரனை அடைவதற்கான தார்மீக கருத்துக்களை உலகத்தில் உள்ள மக்களுக்கு புரிய வைக்க இங்கே வந்துள்ளீர்கள்.
வெற்றி அடைய வேண்டும் என்று எனக்கு ஆசை அளியுங்கள். நான் எப்படி ஆட்சி அளிப்பேன் சுவாமிஜி? எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஹரே கிருஷ்ணா. இல்லை இல்லை, நான் எடுத்து வருகிறேன். மிக்க நன்றி. மன்னியுங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லப் போகிறேன். என்னிடம் ஒரு பத்திரிகை உள்ளது. அதில் உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று எழுதியிருக்கிறது. சரிங்க, நான் பாக்குறேன். அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நாஸ்திகம்தான். இன்ட்ரெஸ்டிங். நம்மை ஆட்டி படைப்பவன் பகவானே என்பதை எதுவரை அறியாமல் இருக்கிறோமோ அதுவரை பிரச்சனைகள் இருக்கும். இது சுத்த முட்டாள்தனமா தோணுது. இல்லை இல்லை, இதுதான் உண்மை. இதெல்லாம் யாருடையது? இது அந்த ஈஸ்வரன் பரமபிதா பரமேஸ்வரனுடையது. நீ உலகத்தை படைத்தவனா? இல்ல, ஒருபோதும் இல்லை. உலகத்தை படைத்தவன் இருக்காரா? ஆமா, அவர்தான் பரமேஸ்வர். இந்த பத்திரிகையை படித்து பாருங்கள். நாளை சந்தித்து விவாதம் செய்வோம். நாளைக்கு உங்களை எங்க பார்க்க முடியும்? இங்கு நான் இருப்பேன். சரி, நாளைக்கு நாங்க மறுபடியும் வர்றோம் இதே நேரத்துல. சரி, என் பேரு சுபோத், இவன் சித்தார்த், இவன் ஆதித்யா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை மறுபடியும் இங்கே சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹரே கிருஷ்ணன். உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? இப்ப இந்த மாசத்துல. சரி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பணம் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. வெள்ளவாசிலாம் ரொம்ப ஏறி போய் கிடக்குது. ஒரு நிமிஷம். நீங்க இந்த பத்திரிகையை பேக் டு காட் ஹெட்ங்கிறத படிக்க விரும்புறீங்களா? இந்த பத்திரிகை தார்மீகத்துல அடி எடுத்து வைக்க வழிகாட்டுது. இதுல எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்கு. இல்ல, தயவு செஞ்சு நீங்க போறீங்களா கொஞ்சம்? நீங்க படிக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு இதுல எல்லாம் ஆர்வம் இல்ல. நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நான் நினைச்சேன். நீங்க ஏன் இந்த பத்திரிகை படிக்க கூடாது? இல்ல, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இதுக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த பத்திரிகையை வாங்கி படிங்க. எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல, எனக்கு நேரமும் கிடையாது. டீ குடிக்கும் போதே நீங்க இதை படிக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எனக்கு இது படிக்கணுங்கிற கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரிங்க, இருக்கட்டும். வேற யாராவது? நீங்க? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மன்னிச்சுக்கோங்க, நீங்க இந்த பத்திரிகை படிக்க விரும்புறீங்களா? இல்லைங்க, போகணும் நானு. ஒரு நிமிஷம். வேண்டாங்க, ஆள விடுங்க. ஹரே கிருஷ்ணா. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. காத்து விடுங்க. டிரைவர், வண்டி நிறுத்து. கொஞ்சம் காத்து விடுங்க. தண்ணி யாராவது கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சு? வண்டி விடுங்க. அவர் வண்டி கொண்டு வாங்க. வண்டி கொண்டு வாங்க. மெதுவா. எடுத்துறாதீங்க. பாத்து. மெதுவா. டிரைவர் ஹாஸ்பிட்டல். டாக்டர் கண்ணா இப்ப எப்படி இருக்காரு? கலப்புனால மயங்கி விழுந்துட்டாரு. ஓய்வு இல்லாம போனதுனால ரொம்ப களைச்சு போயிருக்காரு. இவரை தெரியுமா? ஆமா, இவர் ஒரு புகழ்பெற்ற மனிதர். வியாபாரத்துல சிறந்து விளங்கினவர். ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, சந்நியாசம் வாங்கிக்கிட்டாரு. இவர் பெரிய மகான். அப்படியா? இவரோட பேர் என்ன? பக்தி வேதாந்த சுவாமி.
மிஸ்டர் சிங், நான் எங்க இருக்கிறேன்? இவர் டாக்டர் கண்ணா. நீங்க வழியில மயங்கி விழுந்துட்டீங்க. நான் தான் உங்களை இங்க கொண்டு வந்தேன். மிக்க நன்றி டாக்டர் கண்ணா. சுவாமிஜி, நான் அதிர்ஷ்டம் செஞ்சவன், அதான் உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன். சுவாமிஜி, உங்களோட இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்லை, குணமாகிவிட்டது. டாக்டர் கண்ணா சொன்னாரு, நீங்க ஓய்வு இல்லாம அயராது உழைச்ச களைப்புனால நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு ஓய்வு ரொம்ப அவசியம். வெயில் அதிகமாக இருந்ததால் நான் மயங்கி விழுந்து விட்டேன். இல்ல சுவாமிஜி, உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு இப்போ ஓய்வு கட்டாயம் தேவை. சுவாமிஜி, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க. டாக்டர் கண்ணாவும் அதே தான் சொல்றாரு. இருக்கும் இடத்தில் சந்தோஷமா உள்ளேன். சிட்டிவாடாவில் ராதாகிருஷ்ணா கோவிலில் இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும். சரி, நான் என் வண்டியில உங்களை அங்கே விடுறேன். டாக்டர் கண்ணா கொஞ்சம் மருந்து தருவாரு. தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. சரி. राधे जय जय माधव दयित गोकुल तरुणे मंडल महित। राधे जय जय माधव दयित गोकुल तरुणे मंडल महित। राधे जय जय माधव दयित माधव दयित। दामोदर रतिवर्धन वेश। दामोदर रतिवर्धन वेश। हरिनिष्कुट वृंदा दामोदर रतिवर्धन वेश। हरिनिष्कुट वृंदा विपिनेश। राधे जय जय माधव दयित गोकुल तरुणे मंडल महित। राधे जय जय माधव दयित माधव दयित। वृषभानु दधि नव शशिलेख। वृषभानु दधि नव शशिलेख। ललिता सखी गुण रमित विशाख। वृषभानु दधि नव शशिलेख। யாரு? குருச்சந்த் சுவாமிஜியா? சுவாமிஜி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். கூறுங்கள். கோயில்ல எனக்கு ஒரு ரூம் இருக்கு. அதுல நீங்க தங்கலாமே. இங்க ராதா தாமோதர் கோயிலா? ஸ்ரீ ரூப் கோஸ்வாமியின் சமாதிக்கு முன்னால்? நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் எத்தனை நாளா உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால நான் உங்களுக்கு ரூமை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது உங்கள் கருணை. சுவாமிஜி, இது ஏன் கருணை இல்ல, இது ராதா தாமோதர் ஸ்ரீதர் சுவாமியோட கருணைன்னு நீங்க சொல்லுங்க. வாங்க போலாமா நாம? ஹரே கிருஷ்ணன். இங்க சத்தம் போடாதீங்க. இங்க சுவாமிஜி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில போய் விளையாடுங்க. சுவாமிஜியா, வாங்க.
சுவாமிஜி, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆனா இங்க யாருமே இல்ல. ஆம், எனக்கு தெரியும். ஆனால் பிரஸ்திற்கு கொடுப்பதற்கு முன்னால் எல்லாம் தயாராக எழுதி வைக்கலாம் என்று வந்தேன். நமக்கும் சௌகரியமாக இருக்கும். ஆனா ஜெயின் பாபு 4 மணிக்கு முன்ன அங்க வரமாட்டாரு. பரவாயில்லை. நீங்கள் எனக்கு டெய்லியோட காப்பி தர முடியுமா? நிச்சயமா. உட்காருங்க. சுவாமிஜி, இந்தாங்க ப்ரூஃப். நீங்க மெதுவா பாருங்க. நான் இங்கதான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. நன்றி. நன்றி. சுவாமிஜி, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா? நான் 6 மணிக்கே வந்து விட்டேன். பிரஸ்திற்கு கொடுப்பதற்கு முன்னால் ஒரு தடவை பார்க்கலாம் என்று வந்தேன். பிறகு நீங்கள் நேரடியாகவே வேலையை ஆரம்பிக்கலாம். சுவாமி, இதுவரை உங்களை மாதிரி உறுதியான எண்ணமும் திடமும் நம்பிக்கையும் கொண்டவரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பாருங்கள், நான் உங்களை சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும். இங்கே எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை தவிர காலை வேளையில் உட்கார்ந்து வேலை செய்வது மிகவும் நல்லது. அப்படின்னா நீங்க சிட்டிவாடாவில இருந்து நேரா அங்கதான் வரீங்களா? ஆம், 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நான் தினமும் 1 மணி நேரம் நடக்கின்றேன். அத்துடன் எனக்கு பஸ் வாடகை மிச்சமாகிறது. 2 அண்ணா மிச்சம் பிடிக்கிறதுக்காக நீங்க 6 மைல் நடந்து வரீங்களா? ஆனா அந்த பத்திரிக்கை பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க சுவாமி? ஆம், இதை பிரசுரிப்பது மிகவும் அவசியமாகும். உலக மக்களை நல்வழிப்படுத்த இது மிகவும் அவசியம். என்னுடைய அத்தியந்த குரு கூறியுள்ளார், எப்போது பணம் சம்பாதிச்சாலும் புஸ்தகத்துக்காக செலவழி என்று கூறியுள்ளார். ஆனா அவர் உங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டாம், தினமும் 12 மைல் நடந்து வாங்கன்னு சொன்னாரா? 4 அண்ணா மிச்சப்படுத்தி புத்தகம் அடிக்க சொல்லியிருக்காரா உங்ககிட்ட? இல்லை, அவர் எதுவும் சொல்லவில்லை. இதோ பாருங்கள், அவர் சொன்னது என்னவென்றால், நமது செலவை குறைத்துக் கொண்டு பகவான் கிருஷ்ணனுக்கு அதிகம் செலவழி என்று கூறியுள்ளார். அப்படியா? காலையில ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லை, எதுவும் இல்லை. காலையில் நான் எதுவும் சாப்பிடுவதில்லை. ரத்தன், ரத்தன், என்னங்கய்யா? நம்ம வீட்டுக்கு போய் அன்னிகிட்ட சுவாமிஜிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. நாங்க சுத்த சைவம் சுவாமிஜி. ஆம், நீங்கள் ஜெயின் அல்லவா? குட் மார்னிங் பாய்ஸ். குட் மார்னிங். ஹலோ டாக்டர் நாயக். ஹலோ டாக்டர் பாத், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. இது ஒரு ரொம்ப நல்ல புஸ்தகம். எதை பத்தி? உங்களுக்கு தெரியுமா, ஆன்டி புரோட்டானை பத்தி டாக்டர் ஆம்பிலோ, டாக்டர் சேஜல், டாக்டர் ஜெயின் பள்ளி சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் நோபல் பிரைஸ் ஜெயிச்சாங்களே. தெரியும். இது உண்மையிலேயே அருமையான நல்ல கண்டுபிடிப்பு. ஒரு பக்தி வேதாந்த சுவாமி விருந்தாவன்ல இருக்காரு. அவர் இந்த புஸ்தகத்தோட துணை கொண்டு தன் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஆன்டி புரோட்டான் அல்லது ஆன்டி மேட்டர், இதுதான் ஆத்மா சம்பந்தமான யதார்த்தம். ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயமா? ஏன்னா அது ஆன்டி மேட்டர், அதனால மேட்டர்ல இருந்து மாறுபட்டதா இருக்கணும். ஆன்டி மேட்டரோட முக்கியத்துவம் என்னன்னா, அது ஆத்மாவை போலதாகும். மேட்டர் அதாவது அழியக்கூடியது. ஆன்டி மேட்டர் எப்பவுமே அழிவில்லாதது. மேட்டர்
சில காலம் வாழக்கூடியது. ஆன்டி மேட்டர் என்றும் நிலையானது. மேட்டர் ஒன்னு சேர்ந்தது, ஆனால் ஆன்டி மேட்டர் அறிவை தருகிறது. இது நம்ம எங்க கொண்டு செல்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இதைத்தான் நினைச்சு பார்க்க முடியும். இதுதான் நிலையானது. எட்டர்னிட்டி, நாலேஜ் அண்ட் பிளிஸ். ரொம்ப கரெக்ட். அது மேலும் என்ன சொல்லுதுன்னா, அது அழிவில்லாதது, அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா மூலம்தான் உடம்பு வாழ்கிறது. ஆத்மா உடலை விட்டு போனால் மனிதன் செத்து விடுகிறான். மேலும் சுவாமிஜி சொல்றாரு, 2 உலகம் இருக்குன்னு. ஒன்று அழியக்கூடியது, மற்றது அழிவில்லாதது. ஆத்ம ஞானத்திற்கு இத்தனை சுலபமான வழியை இதுலதான் பாக்குறேன். எத்தனை படிச்சாலும் அதுல எல்லாம் முதன்மையானது இந்த புக்கு தான். ரொம்ப பேக் டு காட் ஹெட். சுவாமிஜி, தூங்காம ராத்திரி பூரா வேலை செஞ்சீங்களா? என்னது, விடிந்து விட்டதா? எனக்கு தெரியவே இல்லை. சுவாமிஜி, நீங்க எப்ப இந்த பாகவதம் எழுத ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து எனக்கு அந்த வியாசரே மறு அவதாரம் எடுத்து இங்க வந்துட்டாரோன்னு தோணுது. கிருஷ்ண பண்டிட்ஜி, உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் சொன்னதை நிரூபிச்சு காட்டிடுவேன். வியாசர் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே கலியுகத்தை பத்தி நிறைய எழுதி வச்சிட்டாரு. அதன் காரணமா அவர் உருவாக்கினதுதான் வேதம், உபனிஷத், புராணங்கள், மகாபாரதம், முறையான சூத்திரங்கள். அப்புறம் நாரத முனிவர் சொன்னதால அவரு ஸ்ரீமத் பாகவதம் எழுதினாரு. அதுபோல இன்னைக்கு நடக்கிற நிலைமைய பார்த்து நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தை மீண்டும் எழுதுறீங்க. இத பார்த்து மக்கள் பலனடையலாம். நீங்க சாதாரண மனிதனே இல்ல சுவாமிஜி. நீங்க எங்க ஸ்ரீமத் பாகவதத்தை பரவ செய்ய வந்திருக்கிறீங்க. அதனால மக்களுக்கு கிருஷ்ண பக்தியோட பலன் கிடைக்கலாம். பண்டிட்ஜி, நான் என்னுடைய குரு மகாராஜாவுடைய ஆணையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 40 வருஷத்தில் நான் நிறைய தோல்வியை சந்தித்து விட்டேன். உங்களுடைய உதவி எனக்கு பலமாக இருக்கும். சுவாமி, உங்களோட இந்த முயற்சி வீண் போகாது. உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் எனக்காக வெற்றி தேட விரும்பவில்லை. கிருஷ்ண பக்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஹலோ ப்ரொஃபசர் நாயக். ஹலோ ப்ரொஃபசர் பட். ஆன்டி மேட்டர்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? நான் பக்தி வேதாந்த சாமிக்கு எழுதினேன். நான் அவரு கூட உலகம் முழுதும் பாரத கலாச்சாரத்தை பரப்புறதுக்கு வரலான்னு அவர் எழுதியிருக்காரு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவரு கூட போகலாம், ஆனா என்னால போக முடியாது. இந்த விஷயத்தை பிரீத்தி கிட்ட பேசினேன். அதனாலதான் இந்த நிலைக்கு வந்துட்டேன். நல்லதை தான் நினைச்சிருக்கீங்க. நிச்சயமா நீங்க ஒருத்தர் தானே குடும்பத்தையே நடத்துறவரு. நீங்க வேலையை விட்டுட்டு தர்ம பிரச்சாரம் பண்ண போயிட்டா உங்க மனைவி குழந்தைங்க என்ன ஆகிறது? என்ன பண்றது, இந்த ப்ராப்ளம் பர்மனண்டாக இருக்க கூடாது. வாங்க. சுவாமிஜி, ஸ்ரீமதி ஹிச்சரன் சர்மா உங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? உள்ளே வர சொல்லுங்கள். வர சொல்கிறேன். Sharma ji, what brings you here so early in the morning? Please sit down. Swamiji, I have some interesting news for you. What is it? The National Cultural Society of Japan is going to organize a congress for cultivating human spirit. It will be held in Tokyo from 10th May to 20th May. So, why are you so excited about it? Because Swamiji, the theme of this congress is to establish world peace through cultivation of human spirit, and they are inviting several international participants. So I thought, Swamiji, it is probably a very good opportunity for you to establish your ideas about world peace in front of an international assembly. That is interesting. But how will I go there? Well, Swamiji, they will arrange for your food, accommodation
and also transport inside Japan. But Swamiji, they want that participants to go there at their own expense. But maybe, if you write to them, they will even arrange for your fare. First, I will present my proposal for world peace. And let us see if they ask me to participate. See, if in the beginning itself I ask them to pay airfares also, they may not be interested at all. Yes, that's a very good idea. Swamiji, here is one letter for you. Please sit down. Looks like it is from Japan. The International Foundation for Cultural Harmony of Japan is inviting me to attend a conference. The Secretary General of the Foundation, Mr. Toshihiro Nakano, is writing, I have high regard both for Indian spiritual culture and your proposed presentation. I am confident your proposed speech will enlighten the participants about the way to establish peace in this troubled world. Oh, he has also enclosed a certificate to enable me to obtain my passport and visa. It's a very good news. No, I have a big hurdle to cross to arrange the fares. Anyway, Krishna is my supreme controller. On my part, I will keep continuing my endeavor and leave the results unto him. What is your proposed speech there, Swamiji? See, I have entitled it as The Light of Bhagavat. You see, I have taken the theme from the 28th chapter, 10th canto of Srimad Bhagavatam. As you know, it is the description of autumn in Vrindavan. It presents a parallel teaching from the Vedas. For example, it compares a dark, cloudy evening of a rainy autumn season to the present age of Kali, when the bright stars of Vedic wisdom are temporarily obscured by the godless civilization. I am presenting about 50 commentaries, and I wish I can demonstrate them by 50 illustrations. As the convention is going to take place in Japan, it is appropriate that they are made in the Oriental style of painting. The materialistic way of life is compared to the summer season when everything becomes dry. The monsoon clouds that bring rain is compared to the shower of mercy of the Supreme Personality of Godhead, Sri Krishna. Originally, everyone is a part and parcel of Krishna, and the utility of one's existence lies in being engaged in his service. The flourishing condition of the earth is compared to the fulfillment of material desires due to the mercy of Sri Krishna. Everyone should learn to take advantage of the real wisdom and become engaged in the service of Sri Krishna. Loving devotional service to Krishna will enable one to become elevated to the spiritual world, where he can eternally enjoy the association of Sri Krishna. I spoke to Mr. Jayadal Dalmia about printing of your Srimad Bhagavatam. But Swamiji,
he said that he cannot give any money to print books directly. But Swamiji, you can speak to Mr. Hanuman Prasad Poddar. Hanuman Prasad Poddar? Where does he live? He lives in Gorakhpur. Gorakhpur? It's about 500 miles from here. Yes, Swamiji. But I would suggest you to go there and meet him. Why? What is the use? I do not even know him. I do not even know what will materialize. I can't waste time and money like this. No, Swamiji. It is not like that. I insist that you go there and meet him. Because Mr. Hanuman Prasad Poddar is a saintly and philanthropic person. Swamiji, you just show your manuscript to him. And I am confident that he will help you. Oh. Babuji, the Swamiji who came to see you yesterday is here. Make sure he is comfortable there. I'll be coming in a minute. Okay. I have to meet a very important person. I come back anyway. Namaskar, Swamiji. Hare Krishna. Please be seated. I glanced through the manuscript, Swamiji. It's a great piece of work. Thank you very much. I always wanted to see a bona fide English translation of Srimad Bhagavatam. And I feel so happy that you have done it. I only started the work. It is just the beginning. Yes, I know it is a big task, but you are going to complete it. It seems to me that a long-cherished desire is coming true. I only pray to Sri Krishna to help me. Don't worry, I'll help you to print these books. In fact, I consider it to be a great honor. Thank you. Thank you very much. Exactly. These are the quality of the books we print here. Ours is the best press in Delhi. Yes, I know. I know, Mr. Sharma. That's why we came here. Swami Bhakti Vedanta embarked on a project to translate Srimad Bhagavatam in English with his commentary. And he wants to print all the 12 cantos in 60 volumes. Oh, that's a huge task. Exactly, Mr. Sharma. And the manuscript of the first volume is ready. And Swamiji wants to start the printing straight away. Oh, it will be no problem. Don't worry. I will give top priority to Swamiji's job. Thank you. And Swamiji will now pay you 2,000 rupees in advance. And when the printing and binding is ready, and as he gets the books, he will pay you the rest. All right? All right. Thank you. But you have to supply the paper. Yes, we will supply the paper. The handwritten manuscript is about 1,500 pages per volume. 1,500 pages. It will be about 350 pages in double demi 1/8 size. Okay.
उखाड़े जग जन मनुहारे मौली मिलित शिखि शिखंड खंजन गति गरभंज अंजन युत नयन कंज अविचल कुल कुल युवतिक कुलटल मलकारी हेरिया रूप रूप कूप निरुपम रस रसिक भूप हेरिया रूप रूप कूप निरुपम रस रसिक भूप कोहन धरि धरित माझरी धीरज धरिए पारी जग जन मनुहारी मौली मिलित शिखि शिखंड मंद मंद बह समीर तपन तनया तटी तीर मंद मंद बह समीर तपन तनया तटी तीर गजपति जी की सुललित यति गति चलो गिरधारी जग जन मनुहारी मौली मिलित शिखि शिखंड केशरी जिनी खीन माझ अपने पेट बसन साज केसरी जिन खीन माझ अपने पेट बसन साज पदयुगे शशि खसी पड़ी पशी पदयुगे शशि खसी पड़ी पशी रहु दश रूप धारे सूरपुर वधु पड़ल धंग सघन खलक निवि निबंध सूरपुर वधु पड़ल धंग सघन खलक निवि निबंध मन मथ मन मथन मूरति मन मथ मन मथन मूरति निरखि बदन कारे जाक लक्ष्मी करत आस जगदानंद नवीन दास जाक लक्ष्मी करत आस जगदानंद नवीन दास रातुल थल जल रुहदन रातुल थल जल रुहदन पदतल बलिहारी जग जन मनु हारे मौली मिलित
शिखि शिखंड जलकुंडल ललित गंड जलधर जनु डगमतन जग जन मनुहारी मौलि मिलित शिखि शिखंड. Hare Krishna. Gurudev. What is the matter? Gurudev, Bhakt Prakash was found reading an outside book in English language. When we asked him not to read such a book, he became very adamant and started telling us there is no harm in reading such a book. Prakash, you are reading mundane literature? Don't you know that an ashram inmate should not be reading any frivolous literature? Gurudev, I was not reading any mundane literature. I was reading Srimad Bhagavatam. But he tells me you were reading some English literature? Yes, Gurudev. I was reading Srimad Bhagavatam in English. Bhagavatam in English? Yes, Gurudev. Let me have a look. Bhakti Vedanta Swami? I knew he would do something wonderful. Do you know the author of the book, Gurudev? Yes. Then this is not a mundane literature? No. This is an English translation of Srimad Bhagavatam. Is the author also a sannyasi? Yes. He is a disciple of the great Gaudiya Vaishnava Acharya, Srila Bhakti Siddhanta Saraswati Prabhupada. Why did he translate Srimad Bhagavatam in English? Who will read it? Actually, Sri Chaitanya Mahaprabhu had forecasted that one day our Sanatana Dharma will spread all over the world. I can remember Bhakti Vedanta Swami used to have absolute faith in that prediction. I can now see him preparing the ground for that mission by translating the most important Vedic scripture into English. Will Sanatan Dharma really spread all over the world? Yes, it will. Sri Chaitanya Mahaprabhu is God, and whatever he said will happen. But doesn't it sound impossible? When people in India do not have any interest in Vedic culture, can we really believe that people from other countries will really accept our dharma seriously? I know it sounds impossible. As a matter of fact, I too had my doubts about this prediction of Sri Chaitanya Mahaprabhu. But due to Bhakti Vedanta Swamiji, I have now become convinced. I feel this is his first step towards achieving that mission. Our business is to take care of your shipping requirements. Stop. We can assure you that your entire shipment will reach Sydney by the end of November. Stop. Thank you. Yours sincerely, Sumati Murarji. Mr. Choksi, please see to it that this letter goes by today's mail. Yes, madam. Where will Jaladuta go this time? To America, with tea and cotton. Tea from Calcutta and cotton from Bombay? Yes, madam. Okay. What about the shipment to Australia? Jalabihar is returning from Suez in 2 days. We will send her to Australia via Singapore. Good. Keep me informed about her schedule. Yes, ma'am. Thank you, Mr. Choksi. That'll be all. Oh, Swamiji. Namaste. Hare Krishna, Choksi. When did you come? I came just now. In fact, I was waiting for you. Swamiji, I could not speak to Mrs. Sumati Morarji as yet, but I will ask her.
Just now. You please sit down. Please. Madam, Swami Bhaktivedanta has come back from Vrindavan. He wants to see you. He has published his books with your donation. Now he wants to go to America. He says he has a sponsor and he wants you to send him by our Sindhya ship. Why does he want to go to America? He wants to preach something to the people there. America. He doesn't know what America is like. He will starve there. They put fish oil even in the milk. But he is extremely determined to go there. He may be, but I can't let him go. He's a 70-year-old sadhu and his health is frail. He'll not only starve, he'll freeze to death there. Okay. I will tell him that, madam. Swamiji, I spoke to her about you, but she is absolutely reluctant to let you go. She is very much concerned about your frail health and your old age. Oh, no. I cannot accept any refusal. I have to go. You cannot understand. It is my life's mission. My spiritual master gave me this assignment 40 years ago. 40 precious years went by. At least now I must make endeavor before I die. Swamiji, I understand your feelings, but you don't know her. When she says no, it is impossible to make her change her opinion. Can I speak to her for a minute? Please request her. Okay, I'll ask her. Please try to make her understand how desperately I need her help. Please come in. Pranam, Swamiji. Lord Krishna bless you. Please sit down. Thank you. Okay, Swamiji. What can I do for you? Please help me carry out the orders of my Guru Maharaj. Swamiji, you're so old. You're taking a big risk. I don't think that's right. Don't worry. I'll be all right. No, Swamiji. I can't let you go. You're 70 years old. And America is a difficult country. You will not only be alone, you will be a total stranger there. And the weather is terribly cold. You won't even get any vegetarian food to eat. I know. But I have a very important mission. I want to spread the message of Lord Krishna throughout the world. This assignment was given to me by my spiritual master when I met him some 43 years ago. Since then I have been trying, but did not succeed. At least now, at the very end of my life, I want to give it a final try. But you're old and weak. You don't have any support there. You don't even have any sponsor to do conferences and programs for you. And besides, who are you going to preach to there? You don't worry about that. All I am asking you for is one ticket to go to America. You have a steamship company. You have many ships. Can't you allow one person to sit in one corner of one of your ships to go to America? Swamiji, it is not that. I can't let you go because when I look at you, I think of my father.
And how can I let my 70-year-old father go alone to America? All right then. Hare Krishna. Your father is making a simple request. Please give him a passage to America. Can't you fulfill that desire? Okay. Then your daughter must do it. Thank you very much. Thank you.
Oh, Krishna! Krishna, you? Am I dreaming? Is it really you? Yes, my dear. I am always with you. Just as you did not forget me even for a moment. I did not leave you even for a moment. Krishna, my spiritual master installed your deity in my heart. But I could not serve you properly. I could not even fulfill his first instruction. What is the use of this life? It's a great relief to get rid of this useless body. No, my dear. Now the time has come for you to fulfill your master's dream. Now, at the very end of my life, when my body is devoid of any energy, when my spirit has become weak, what is it that I can do? What is it that I can achieve? When I first met my spiritual master, I wanted to go to the West and spread your glory. But I did not succeed. Now, in this old age, I'm a useless old fellow. Krishna, why are you now sending me to the West? Do not worry, my dear. I have made all arrangements. You just go to America. Then you will see. All kinds of wonderful things will start to happen. You are meant to achieve something that no one has achieved before. Now just relax. Krishna. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna.
Krishna